சித்தர்கள பத்தின ஒரு பார்வையும், அதனுடைய ரகசியங்களும் என்ன அப்படின்னு நம்ம இந்த பதிவில பார்க்கலாம். சித்தர்கள் பொதுவா ஏன் குகையில குகை அதாவது குகையில அவங்க தியானம் பண்ணுவாங்க. மலைகள்ல தியானம் பண்ணுவாங்க. மலை, காடுகள் இந்த மாரி. அத ஏன் தேர்ந்தெடுத்து பண்ணாங்க அப்படின்னா, ஏன் இருந்த இடத்துலருந்தே நம்ம ஆசிரமம், இல்ல வீடுகள்லயே பண்ணலாம். ஏன் மலைக்கு தேடி போனாங்க அப்படின்னா, அதுக்கு முக்கியமான ரகசியங்களும், காரணங்களும் கண்டிப்பா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடைய அஷ்டமா சித்திகளை அவங்க பார்த்தீங்கன்னா, கையாள வேண்டிய நிலைமையும், அத சித்தி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் இருந்தது. ஒவ்வொரு சித்திகளும் நாம இருந்த இடத்திலிருந்து ஒரு 4 சுவர்களுக்கு உள்ள தியானம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, வெட்ட வெளி காற்றோட்டம் இல்லாம ஒரு இடம் அது. வெட்ட வெளி காற்றோட்டத்துல இல்லாம செய்றதுனால, சில விதமான நமக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அந்த காற்று மூலியமா, பூதங்கள் மூலியமாக நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த காற்று, காற்றிலிருந்து கிடைக்க வேண்டிய அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்காது. அதனால அவங்க கடுமையான பயிற்சியும், கடுமையான மூச்சு பயிற்சியும், பிராணாயாமம், ரேசகம், பூரகம், கும்பகம் இந்த மாதிரி அவங்க செய்யக்கூடிய அந்த அற்புதமான தியானங்கள் பார்த்தீங்கன்னா, விசித்திரமா இருக்கும். அதனால காடுகள்ல அவங்க பயன்படுத்துனாங்க. காடுகள்ல அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு தியான முறைகள அவங்க செய்யும்போது, அந்த ஆற்றல் கைகூடாகும். கை அவங்க அந்த கலைய பயன்படுத்தி ஒவ்வொரு சித்துக்கள அடைஞ்சாங்க. சித்தர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, உலக நன்மைக்காக மட்டுமே அவங்க பாடுபடுவாங்க. அநியாயம், அக்கிரமம், தான் என்ற அகந்தை அவங்களுக்குள்ள என்னைக்குமே இருக்காது. அது மட்டும் இல்லாம சித்தர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள சித்தர்கள் முகங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முகத்துல ஒரு தேஜஸான ஒளி இருக்கும். ஒரு பிரைட்னஸான முகம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஆன்மா பயங்கரமான ஆற்றல் இருக்கும். ஏன் ஒரு அ கோயில்களிலோ, இல்ல ஒரு இடத்திலயோ, இல்ல நம்ம வணங்கக்கூடிய ஒரு தெய்வங்களோ, இல்ல ஒரு கோயிலுக்கு சென்று அங்க வழிபடக்கூடிய சிலைகளோ ஏன் சட்டை இல்லாம சிலர் வேஷ்டி மத்தியும் அணிஞ்சிட்டோ, இல்ல பேண்ட் போட்டுக்கிட்டோ ஏன் சட்டை இல்லாம வாங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அதனுடைய ஆற்றல், அதனுடைய வைப்ரேஷன் அங்க இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான எனர்ஜி நம்ம உடம்ப ஹீலிங் பண்ணிடும். அதாவது புத்துணர்ச்சி அடைய வச்சுரும். அது மட்டும் இல்லாம கிரிவலம் வரும்போது கிரிவலம் திருவண்ணாமலைலாம் பார்த்துருப்பீங்க. திருவண்ணாமலையில மட்டுமல்ல, வெள்ளியங்கிரி, பர்வதமலை, அப்புறம் இன்னும் எத்தனையோ சிவத்தலங்கள் இருக்கக்கூடிய மலைகள் பார்த்தீங்கன்னா, முக்கியமா மலைகள்ல பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். என்ன காரணம்னா, அங்க எங்க வந்து சிவன் அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய சித்தர்கள் நடமாட்டம் இருக்கும் கண்டிப்பா. சித்தர்கள் நடமாட்டத்த நம்ம எப்படி ஐயா உணர்றது? அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சித்தர்கள் நடமாட்டம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஒரு இடத்துல அமர்ந்து, நம்ம நம்மள மட்டுமே கவனிச்சா போகாது. எப்படி நம்ம ஒரு பாதையில கடந்து செல்லும்போது, வழியில வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்ம கவனிச்சு போறோமோ, அதே மாரி நமக்குள்ள இருக்கிற அந்த மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களும், வெளிய நடக்கக்கூடிய விஷயங்களும் ஒரு மொத்தமா கவனிச்சா மட்டும் தான், அந்த சித்தர்களுடைய சூட்சுமமும், சித்தர்களுடைய அந்த நடமாட்டமும், சித்தர்கள் இருக்கிறார்களா? இல்லையா? என்ற ஒரு உணர்வ நம்மளால உணர முடியும். பக்தியான இடங்கள்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும். நேர்மறையான ஒரு எனர்ஜி இருக்கும். அங்க அமர்ந்து அமைதியா மனசுக்கு அமைதியா உட்காரும்போது, நம்ம அறியாமலே ஒரு சில விஷயங்கள் அங்க நடக்கிறத நம்ம உணர முடியும். ஒரு புதியதான ஒரு முகங்கள், அது மட்டும் இல்லாம நம்முடைய உடம்பு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிர்ப்பு தன்மை ஏற்படும். அது மட்டும் இல்லாம மனசுக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் ஏற்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு உணர்வு தன்மைகள் ஏற்படும். இந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, தியானத்துல இருந்தா, அந்த தியானத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான விஷயங்கள உணர முடியும். மனசுக்கு சந்தோஷமான ஒரு ஃபீலிங்க நம்மளால உணர முடியும். அதனால தான் இன்னைக்கும் தியானங்கள் செய்யக்கூடிய இடங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா, குகை. குகைக்குள்ள மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி ஏற்கனவே குவிஞ்சிருக்கும். அந்த எனர்ஜி அது மட்டும் இல்லாம நம்முடைய காடு, மலைகள் இதில பார்த்தீங்கன்னா, விலங்குகள் கண்டிப்பா அதிகமா இருக்கும். அந்த விலங்குகள் தாக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் குகைகள பயன்படுத்துனாங்க. அப்படியும் குகையில் தங்கக்கூடிய மிருகங்கள் பார்த்தீங்கன்னா, தாக்கக்கூடிய அபாயங்கள் நெறைய உண்டு. கரடி, புலி, சிங்கம், யானை, அப்புறம் ஜீவ ஜந்துக்கள், பாம்பு இந்த மாரி நெறைய இருக்கும் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் சித்தர்கள் பார்த்தீங்கன்னா, மூலிகைய பயன்படுத்தியிருக்காங்க. சிரியா நங்கை அப்படின்ற மூலிகை பார்த்தீங்கன்னா, ரொம்ப கசப்பான மலைவேம்பு இந்த மாரி மூலிகைலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆற்றல் சக்தி வாய்ந்தது.
அந்த மூலிகையை நம்ம வந்து பயன்படுத்தும் போதோ, இல்ல நம்ம வந்து உடலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தும்போதோ, நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லாம, நம்ம உடல்ல இருக்க சில விதமான நோய்கள குணப்படுத்தும். எப்பவுமே பொதுவா இயற்கையா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நோய்கள குணப்படுத்துறதுக்காக மட்டும் இல்லாம, சில நோய்களை விரட்டி அடிக்கிறதுக்காகவும், இந்த மாந்திரீகம், தியானங்கள், அது மட்டும் இல்லாம மூலிகைய பயன்படுத்தி வந்தாங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து கெட்டதுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்த மூலிகைக்கு ஒரு அழிவு மூலிகைக்கான ஒரு அழிவு இதுவே ஒரு காரணமாவும் இருக்குது இன்னைக்கு. அப்போ காடுகளில வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையான விஷயங்கள் இயற்கையோட ஒன்றி ரசிக்கும்போது மட்டும் இல்லாம, அங்க அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்யறதோ, மனசுக்கு அப்படி ஒரு விதமான பெரிய ஹீலிங்க குடுக்கும். இது மாதிரிலாம் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் மீண்டும் வரக்கூடிய பதிவில் பார்ப்போம். சித்தர்கள் பத்தின சூட்சுமமான ரகசியங்கள் எப்படி உணர்வது? சித்தர்கள் மட்டுமல்லாம, புண்ணிய ஆத்மாக்கள் பக்கத்துல இருந்தா எப்படி உணர்வது? நம்முடைய முன்னோர்கள் பக்கத்துல வந்தா எப்படி உணர்றது? அந்த மாரி சூட்சுமங்கள் நான் அனுபவப்பட்டத உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். உங்கள் வேலு கிரியேஷன் டூல்ஸ் அண்ட் காட் சேனல். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.